அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள். பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் கிரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா? நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் வந்து பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ, பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல வந்து இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது, படிப்பு ரீதியான அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. இந்த பராபவ வருடம் ரிஷபராசிக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது சுகமாகவே இருக்கும். ஆனால் அந்த சுகம் வந்து அளவு கடந்து எதிர்பார்த்துடக்கூடாது அப்படிங்கிறது தான். ஏன்னா உங்களுக்கு கிரக நிலைகள் வந்து சுகத்தை கொடுத்தாலும் ராகு வந்து இது பத்தல, இதுக்கு மேலே எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேடல்களை கொடுத்துரும். சில பேர்த்துக்கு வந்து அந்த ஜெல்லசிங்கிற ஒரு விஷயத்த உள்ளே கொண்டு வந்து வச்சிடும். அந்த மெட்டீரியல் லைஃப்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த மெட்டீரியல் லைஃபுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த ஓவர் கான்ஃபிடென்ஸையும் சம்டைம்ஸ் அதை கொடுத்துரும். உங்களுக்கு இந்த வருடம் வந்து சுகமாகவே போக போகுதுன்னு தான் இருக்குது. அந்த சுகம் ஆல்ரெடி இயற்கை உங்களுக்கு கொடுக்குது, சூழல்களும் உங்களுக்கு கொடுக்குது. அப்படிங்கிறப்போ திடீர்னு ஒரு ஆசை அதிகமாகிற மாதிரியே இருக்கும். அந்த நேரங்களில் உங்களுக்கு கெட்ட பேர் வர மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வந்துடும் அப்படிங்கிறது தான். பெண்கள்லாம் வந்து அவங்க வந்து அந்த லவ் பண்ணுற விஷயங்கள் இதெல்லாமே காதல் கை கூடக்கூடிய ஒரு அமைப்பு. இப்போ திருமணமாக ரொம்ப நாள் திருமணம் ஆகாமல் இருந்தவங்களுக்கெல்லாம் திருமணம் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு பர்சனல் லைஃப் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது, எல்லாமே ஒரு சுகபோக வாழ்க்கைக்குள்ளேயே போக மாதிரியான ஒரு அமைப்பு தான் இருக்குது. நீங்கள்லாம் வந்து லக்ஷ்மி வழிபாடு, அஷ்டலக்ஷ்மி வழிபாடு, பக்கத்தில் இருக்க அஷ்டலக்ஷ்மி கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணுறது, வீட்டில் கூட ஒரு அஷ்டலக்ஷ்மி பூஜைகள் பண்ணுறது, இதெல்லாம் செய்ய செய்ய செழிப்புங்கிறது அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறது தான் வந்து ரிஷபராசிக்கு. அதோட உங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸுங்கிறது நிறைய கிடைக்கும். அப்படிங்கும் பொழுது ராகு என்ன செய்யும் அப்படின்னா, கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸை பிரம்மாண்டமாக காட்டும். பிரம்மாண்டமாக காட்டுறப்போ இதோடைய பின்விளைவுகள் தெரியாமல் போய் இறங்கிடுவீங்க. அந்த பின்விளைவுகள் தெரியாமல் இறங்குறவங்க வந்து பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. அதுவும் ஒன்று இருக்குது. எனக்கு தான் டைம் நல்லா இருக்கே, நான் எதை வேணாலும் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன், நான் என்ன வேணாலும் பண்ணிக்கிறேன் அப்படின்லாம் போயிட்டீங்க அப்படின்னா அது எங்கேயாவது ஒரு சிக்கலில் போய் விட்டுரும். ஏன்னா ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா நம்ம ஜாக்கிரதையாகவே இருந்து செயல்படணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா நல்லது செய்யக்கூடிய கிரகங்கள் இருந்தாலும் நம்மளை ஸ்ட்ரிக்டாக வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற சில கிரகங்களும் இருக்குங்கிற விஷயத்தையும் நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ யார் இங்கே காலவாரி விட போகிறாங்கன்னா, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்குறதும் ராகு தான், ஆசைகளை தூண்டுறதும் ராகு தான். கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கணுங்கிறது நம்மளுடைய மனக்கட்டுப்பாடுங்கிறது தேவை. ஏன்னா இந்த வருடம் பராபவ வருடம். பராபவ வருடம் என்ன செய்யும், நம்ம செஞ்ச மிஸ்டேக்ஸ் என்னங்கிறத கவனிச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கே வந்து மிலிட்ரி மாதிரி இருக்குது சனி. அப்போ அந்த சனி வந்து ஒரு டிசிப்ளினை எதிர்பார்த்துக்கிட்டே இருக்குங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி செவ்வாய் இருக்கக்கூடிய இடமும் அப்படி தான். ஏதோ ஒரு வகையில் நம்ம வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நம்மளுடைய ஆட்டிடியூட்னாலேயே நம்ம விட்டுருவோங்கிற மாதிரியும் ஒன்று இருக்கும். அது நான் யார் தெரியுமா, நான் என்ன, என்கிட்ட எப்படி இப்படி வரலாம் அப்படின்னு ஆப்பர்ச்சுனிட்டி போயிடும் அப்படிங்கிறது தான். கொஞ்சம் ஹம்பிளாக, கொஞ்சம் அமைதியாக வரக்கூடிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை ஒரு நல்ல ஒரு ஹம்பிள்னஸோடு நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த விஷயங்களை, நம்ம வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறோம், இல்லை குடும்பத்தை கரெக்டாக அனுசரித்து போகிறோம் அப்படின்னா சுகபோக வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக ரிஷபராசிக்காரங்களுக்கு உண்டு. இப்போது ஒவ்வொரு கிரகங்களாக இப்போ நம்ம சொல்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருடத்தோடது எப்படி இருக்கும் அப்படின்னா, சனி மீனத்தில் இருக்கிறதுனால ஆன்மீகம் அதிகமாகும். ஆன்மீகத்தை தேடி அதிகமாக வந்து மனிதர்கள் போவாங்க. சிவனுடைய பவர்
முருகருடைய பவர் அப்படிங்கிறது அதிகப்படியாக பார்க்கப்படுது. விதி மாறக்கூடிய ஸ்தலங்களுக்கும் விதி சரி செய்யக்கூடிய ஸ்தலங்களுக்கும் வழிபாட்டு முறைகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாகும் அப்படிங்கிறது தான் இந்த வருடம். அதோட வந்து ராகு ராகு வந்து கும்பத்தில் இருக்கிறதுனால என்ன வேணாலும் பண்ணுவாருன்னு ஒன்று இருக்குது. முக்கியமாக அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலிமா நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிறைய பேர் பற்றின விஷயங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஒன்று இருக்குது. டெக்னாலஜிங்கிறது நல்லா டெவலப் ஆகும். அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து டெக்னாலஜி ரிலேட்டடாக படிக்கிறதுக்கு நிறைய போவாங்க. ரொபோட்டிக்ஸ் அப்படிங்கிற விஷயம் ஈஸியாக டெவலப் ஆகும். எல்லாத்துக்கிட்டையும் டோர் டு டோர் ஸ்டெப் மாதிரி ரீச் ஆகும். எப்படி எல்லாத்து கையிலையும் ஒரு மொபைல் ஃபோன் இருக்கோ அந்தளவுக்கு ஏஐ ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொண்டு வரும் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதோட இந்த சூரியன் தான் முக்கியமாக பார்க்கப்படுது. இப்போ இந்த சூரியன் வந்து மேஷத்தில் போயிடுச்சு அப்படின்னாலே இது செவ்வாய் தான் இப்போ எல்லாமே ஆதிக்கம் பண்ண போகுது. அப்படிங்கிறப்போ மனிதர்கள் கொஞ்சம் தன்னுடைய உணர்வுகளை கட்டுப்படுத்தி ஆகணும், கோபங்களை கட்டுப்படுத்தி ஆகணும். இயற்கையே கொஞ்சம் சீற்றமாக தான் இருக்கும். இயற்கையே மாறி மாறி பெய்யும் அப்படிங்கிறது தான். அதாவது மழை மாறி பெய்யும். ஏன்னா சந்திரன் இருக்கக்கூடிய அமைப்பு, விவசாய முறைகள் மாறும். அதாவது இந்த மேகாதிபதி அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மேகத்தை ஆளக்கூடிய கிரகம் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறப்போ மழை மாறி மாறி பெய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போ பெய்யணுமோ அப்போ பெய்யாது, எங்கே பெய்யவே வேண்டாமோ அங்கே பெய்யும், எங்கே மழை வேணுமோ அங்கே வராது, இல்லைன்னா அதிகப்படியான வெள்ளங்கள் வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும் அப்படின்னா பஞ்சாங்க முறைகள் சொல்லப்படுது. அப்போ இந்த தடவை வந்து புதன் போய் மந்திரியாக உட்காருது அப்படின்னு பார்க்கப்படுது. புதன் மந்திரியாக உட்காருது அப்படின்னா என்ன ஆகும்? இது வணிகம் மாதிரி மாறும் அப்படிங்கிறது தான். வணிகம், அதாவது மனிதர்களுடைய எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு புரிஞ்சுக்குவாங்க அப்படிங்கிறது தெரியாது அப்படிங்கிறத தான் இதை சொல்லுது. அதோட பாலிசிஸ் ரிலேட்டடான விஷயங்கள், பாலிசிஸ் மாறும். நம்ம காமன் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த பாலிசிஸ் இருக்குமானா அதை சொல்ல முடியாது. முழுக்க முழுக்க இது ஒரு ட்ரேடிங் ஆக்டிவிட்டி மாதிரி தான் இருக்கும். அப்போ இது யாருக்கு உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கணும். சாமானிய மக்களுக்கு இது ஃபேவரபுளாக இருக்க போதா, இல்லை மேல் தரப்பு மக்களுக்கு இது சரியாக இருக்க போதா அப்படிங்கிறது அந்த வணிகமே முடிவு பண்ணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா புதன் வந்து எல்லாமே ட்ரேடிங் மைண்ட் செட்லேயே பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது. அதோட இந்த பாலிசிஸுங்கிறதுலாம் என்னென்னா, இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து நிறைய எஜுகேஷன் லோன் எடுத்துகிட்டு போகிறது, வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே நல்ல விஷயங்கள் புதன் நிறைய பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதோட சனி, மறுபடியும் சனியை பற்றி தான் சொல்கிறேன். என்னென்னா மிலிட்ரி டிசிப்ளின் வரும். அப்போது லைஃபுமே நம்மளுடைய பர்சனல் லைஃப்மே எப்படின்னா கொஞ்சம் டிசிப்ளினோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த தான் அது சொல்லுது. ஒரு பார்டர், எல்லைகள் எல்லாமே பாதுகாக்கப்படும், இந்த பார்டரை தாண்டி நம்ம போக முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் வரும். எல்லாமே ஒரு திருத்தங்களுக்காகவே இந்த சனி வந்து சொல்லுது அப்படிங்கிறது தான். ஸ்ட்ரிக்டான ஒரு லா வரக்கூடிய ஒரு அமைப்பு. ஒரு ஃபோர்ஸ் எங்கிருந்தால் அது வந்து அந்த ஃபோர்ஸ் எங்கேயோ நடக்கிற ஏதோ ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு யுத்தம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நம்ம வாழ்கிற நாட்டில் வேறு ஏதோ ஒரு என்ஃபோர்ஸ்மெண்ட், ஏதோ ஒரு ஃபோர்ஸ்னால நம்ம ஒரு கட்டமைப்புக்குள்ளே வருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம்லாம் இருக்கும். அதோட இந்த சஷ்யாதிபதி அப்படிங்கிறது சந்திரனா பார்க்கப்படுது. அதாவது விவசாயங்கள் பண்ணக்கூடிய அமைப்பில் வந்து சந்திரனே வந்து இருக்குது அப்படிங்கிறப்போ இது வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன், இந்த வளர்பிறையிலும் தேய்பிறையிலும் எப்படி அது இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அப்போ குறிக்கும். அப்போ இந்த சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா முழுக்க முழுக்க மழை சம்பந்தப்பட்ட அந்த சுழற்சிகளை சொல்லக்கூடியது. அதாவது ரெயின்ஃபால் சைக்கிள்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த விஷயங்கள். அப்போது இதை சந்திரனுடைய மனநிலைமைக்கு தகுந்த மாதிரியும் சந்திரனுடைய ஏற்ற இறக்கங்களுக்கு தகுந்த மாதிரியும் தான் வந்து எப்படி நம்ம ஒரு சந்திரனில் இருக்க மனநிலைமையை நம்மளால் கணிக்க முடியாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி தான் மழை பெய்யக்கூடிய ஒரு அமைப்பும் அப்படின்னு சொல்லப்படுது. அதோட குரு வந்து தானியாதிபதி. அப்போ இதில் என்ன அப்படின்னா, தானியாதிபதி அப்படின்னா சாப்பாடு, உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ பெருக்கங்கள் ஜாஸ்தியாக போகலாம். அட் த சேம் டைம் விலை நிர்ணயம்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, விலை நிர்ணயம் மாறுபட்டுக்கிட்டே இருக்கும். கால சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி, நம்மளுடைய வெதர் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி, நம்ம போர் சந்திக்கிற மாதிரி இருக்கிற விஷயங்கள், இந்த ட்ரேடிங் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல எங்கேயாவது ஒரு பிளாக்கேஜஸ் வருது அப்படிங்கிறப்போ விலை அப்படிங்கிறது மாறுபடக்கூடிய ஒரு அமைப்பும் இருக்குது. இப்போ ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே, எங்கே தங்கும்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது
மேகாதிபதி. மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிரும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு அப்படிங்கிறப்போ, சனி எவ்வளவு தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு ஒரு நிலையான ஒரு ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம். கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனம்ங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னன்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது? இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம்? உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும். உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும் அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.